இந்த கிச்சனோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் வந்து ஒரு கிரே ஷேட் மாதிரி, ஒரு சில்வர் கலர் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் இந்த மாதிரி லைன்ஸ் உங்களுக்கு தெரியும், கிரெயின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட்டு ப்ளஸ்ஸு இது எல்லாமே HPL ஷீட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே சிம்னி கவர் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். மேக்ஸிமம் பொருட்கள்லாம் வைக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், வெயிட் தாங்குமான்னு. இதை பாருங்கள், நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க கிளைண்ட். ஸோ எவ்வளோ வேணாலும் வெயிட் தாங்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பைஸ் ரேக்கும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி அங்கே டிண்டர் கிளாஸ் போட்டு கொடுத்து அதுலேயே நம்ம இந்த மாதிரி அதோடைய ஓப்பன் இந்த பக்கம் தான் வச்சுருக்கோம். இப்படி தான் ஓப்பன் வச்சுருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக டிண்டர் கிளாஸ் போட்டு பிளாக் கூலிங் கிளாஸ் போட்டு நம்ம அதில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது ஆல்ரெடி அங்கே வந்து சிவில் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக லாஃப்ட் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த வீட்டில் ஒரு கிச்சன். ஏற்கனவே அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது வெளியில். அண்டு ஒரு சின்ன கிச்சன் எப்படி ஒர்க் பண்ணலாம், அது ஒரு ஓப்பன் கிச்சன். ஸோ இது ஓப்பன் கிச்சன் ஆனதுனாலே வந்து ஒரு பெரிய கிச்சன் மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாமே எல்லா ஸ்பேஸும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இன்னும் இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் நம்ம ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒரு லாஃப்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க நம்ம இப்போ ரூம்குள்ளே போகலாம்.